மிகப்பெரிய சந்தையான இந்தியா அமெரிக்காவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்க வேண்டும் என்பதை அதிக ஆர்வம் காட்டுகிறது. இந்தியாவிற்காக நியமிக்கப்பட்டுள்ள புதிய தூதர் தகவல். தமிழ்நாட்டைச் சேர்ந்த சி.பி. ராதாகிருஷ்ணன் இந்தியாவின் 15வது குடியரசு துணைத் தலைவரானார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். போத்தீஸ் ஜவுளி குழுமம் வரி ஏய்ப்பு செய்திருப்பதாக புகார். சென்னை, நெல்லை, திருச்சி, கோவை மற்றும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் வருமான வரித்துறை அதிரடி சோதனை. ஆபரண தங்கத்தின் விலை இன்றும் 720 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் 82,000 ரூபாயை நெருங்கியதால் வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சி. நடுக்கடலில் நாகை மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்திய இலங்கை கடற்கொள்ளையர்கள். காயங்களுடன் கரை திரும்பிய 7 பேர் மருத்துவமனையில் அனுமதி. நேபாளத்தில் கலவரம் மற்றும் வன்முறைக்கு பலியானோர் எண்ணிக்கை 51ஆக உயர்வு. இடைக்கால தலைவராக உச்சநீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதியை சுசீலாவை நியமிக்க போராட்டக்குழு ஒருமனதாக சம்மதம்.